அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் சாந்தோக்கிய உபநிஷதம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த உபநிஷத்தில் கடந்த அத்தியாயங்கள் மூலமாக பஞ்சாக்னி வித்யா அப்படிங்கிற ஒரு வித்தையை பற்றி தெளிவாக பார்த்தோம். இப்போ இந்த பஞ்சாக்னி வித்யாம்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரவாகணன் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கும் ஸ்வேதகேது என்ற ஒரு மாணவனுக்கும் ஒரு உரையாடல் பகுதியாக ஃபஸ்ட்டு இருந்தது. அதாவது பிரவாகணர் ஸ்வேதகேது கிட்ட ஒரு 5 கேள்விகள் கேட்டார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த 5 கேள்விகளை மீண்டும் ஞாபகப்படுத்திக்கலாம். முதல் கேள்வி, மனிதர்கள் மரணத்திற்கு பிறகு இங்கிருந்து மேலே எங்கே போகின்றார்கள் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு முதல் கேள்வி கேட்டார். ஸ்வேதகேது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் இரண்டாவது கேள்வி கேட்டார். சென்றவர்கள் மீண்டும் எப்படி திரும்பி வருகிறார்கள் என்பது தெரியுமா அப்படின்னு இரண்டாவது கேள்வி கேட்டார். அதுக்கும் அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். ரெண்டாவது கேள்விக்கும் அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. அடுத்தது மூன்றாவது கேள்வி கேட்டார். ஒளிப்பாதை, புகைப்பாதை ஆகிய 2 பாதைகளும் எங்கே வேறுபடுகின்றன என்பது தெரியுமான்னு கேட்டார். அதுக்கும் தெரியாதுன்ட்டான். அப்புறம் நான்காவது ஒரு கேள்வியை கேட்டார். மறு உலகம் ஏன் நிறையவில்லை தெரியுமா? அதுக்கும் தெரியாதுன்ட்டான். அப்புறம் 5ஆவதா ஒரு கேள்வியை கேட்டார். ஆகுதியால் திரவ பொருட்கள் எப்படி மனித உருவம் பெறுகின்றன என்பது தெரியுமான்னு கேட்டார். அதுக்கும் தெரியாது அப்படின்ட்டான். அப்போ மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு மனிதனின் நிலை பற்றிய 5 கேள்விகளை மன்னன் பிரவாகணன் ஸ்வேதகேதுவிடம் கேட்டார். அதற்கு ஸ்வேதகேதுவால் பதில் சொல்ல முடியல. அவன் போய் தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னான். அப்பா நானும் தெரியாது, எனக்கும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் இங்கே உட்காந்துருக்காரு. இப்போது கௌதம ரிஷிக்கும் பிரவாகணர் என்ற அரசனுக்குமான உரையாடலாகவே நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ நான் முதல் கேள்விக்கான பதிலை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. மனிதர்கள் இங்கிருந்து மேலே எங்கே போகிறார்கள் என்பது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே ஸ்வேதகேது தெரியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ நாம் இந்த உபநிஷத்தில் அதற்கான பதிலை பிடிச்சிட்டோம். என்ன பதில் அப்படின்னா, இப்போ மனிதர்கள் என்பது இப்போ இந்த உடல் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சூட்சம சரீரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரமாக இருக்கிறோம். அப்போ கண்ணுக்கு தெரியாத சரீரம்னா நான் எப்படிங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஜலசரீரம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். ஜலசரீரம்ங்கிறது தான் விந்துன்னு சொல்லிட்டோம். சரி, அந்த ஜலசரீரத்துக்குள்ளே நம்ம எப்படிங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், 5 பிராணன்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள அடக்கியது தான் இங்கே சூட்சம சரீரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நாம் உண்மையிலே யாருன்னா சூட்சம சரீரம். நமக்கு அந்த சூட்சம சரீரத்தில் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம உடம்பு எடுத்து இந்த ஸ்தூல சரீரத்தில் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம இங்கே சாஸ்திரத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சூட்சம சரீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்? நம்முடைய காரண சரீரத்தில் இருந்தோம். காரண சரீரம்ங்கிறது என்ன? ஒட்டுமொத்த ஈஸ்வர உடல். காரண சரீரம் தான் இங்கே நம்முடைய சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா என்ன? நம்முடைய பாவ புண்ணியங்களின் தொகுப்பு. அப்போ இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் தனிப்பட்ட ஜீவனாக இங்கே இந்த பூமியில் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும், இந்த விவகாரம் தானாக நடக்கலை. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக இருக்கின்ற ஈஸ்வரனுடைய நிமித்தம் இங்கே இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் இங்கே வருவது எப்படி வந்தேன்? அந்த காரண சரீரத்தில் இருந்த என்னுடைய பாவ புண்ணியங்களுடைய மூட்டைகளை கொஞ்சோண்டு எடுத்து பார்த்து, அதை பிராரப்த கர்மாவாக எடுத்துக்கிட்டு நான் இப்போ இந்த பூமியில் மனித உடம்பு எடுத்து வந்துட்டேன். அப்போ நான் பிராரப்த கர்மாவை எடுத்துக்கிட்டு வருவது போது எனக்கு என்னென்ன கொண்டு வரேன்? ஜலசரீரமாகிய என்னுடைய உடல், அதில் 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணேந்திரியங்களுக்கு உண்டான சக்தி, அப்புறம் 5
பிராணன்கள், அப்புறம் மனசு. இது எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து அப்பாவுடைய விந்துவா மாறுறேன். அப்பதான் வந்து நானு அடுத்த உடலுக்கு போக முடியும். அப்ப நம்ப இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் இந்த முதல் கேள்வி. மனிதர்கள் இங்கிருந்து மேலே எங்கே போகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, மேல எங்கேயும் போறது கிடையாது. நம்ம இந்த உடம்ப விட்ட உடனே நம்முடைய ரியாலிட்டி என்ன? ஈஸ்வர நியதிக்குள்ள போயிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரன் எங்க இருக்கிறான்? எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கிறான் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல இப்படி உடம்பு விட்ட உடனே அந்த சமஷ்டி சரீரத்துக்குள்ள போகும்போது, நம்முடைய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு உருவமா இருக்கு இல்லையா? அந்த விஷயத்த வந்து காரண சரீரத்துக்குள்ள போய் நின்னுக்கும். காரண சரீரம்ங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒட்டுமொத்த ஈஸ்வர உடம்பா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வர உடம்புக்குள்ள நாம ஒரு பார்ட்டா இருப்போம். இப்பயும் நம்ம ஈஸ்வர உடம்புக்குள்ள ஒரு பார்ட் தான். ஆனா, நாம இப்ப எப்படி இருக்கிறோம்னா, ஸ்தூல சரீரத்துல இருக்கிறோம். அப்ப வந்து சூட்சும சரீரத்துல இருப்போம். விஷயம் இவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் பருவுடல்ல ராமசாமி, குப்புசாமின்னு பேர் வச்சுக்கிட்டு இருப்பேன். அதே மாரி கமலா, விமலான்னு பேர் வச்சுட்டு இருப்பேன். ஆனா, இந்த உடம்ப நான் விட்ட பிறகு, எனக்கு பேரும் கிடையாது, உருவமும் கிடையாது. ராமசாமிங்கிற பேரும் கிடையாது, கமலாங்கிற பேரும் கிடையாது, குப்புசாமிங்கிற பேரும் கிடையாது, விமலாங்கிற பேரும் கிடையாது. அப்ப நான் எப்படி இருப்பேன்? கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சும சரீரமா இருப்பேன். அது என்ன? அது ஒரு சக்தி மயம். அந்த சக்தி எப்படி இருக்கு? நுண்ணிய சக்தியா, கண்களுக்கு புலப்படாத ஒரு உயிராற்றலா இருக்கு. அந்த உயிராற்றல் எப்படி இருக்கும்னா, 5 பிராணன்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு ஆகியவற்றின் ஒரு தொகுப்பாக நான் இருப்பேன். அப்ப நான் ஒட்டுமொத்த சரீரமான இந்த கர்மபல தாதாவாகிய ஈஸ்வரனிடத்துல இருப்பதினால, இப்ப என்னுடைய மனதின் ஆசா பாசங்கள் இருக்கு இல்லையா? நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற ஆசைகள் இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கிட்டு தான் இங்க நான் பிறப்பு எடுக்க போறேன். அப்ப ஈஸ்வரன் நியதிக்குள்ள ஈஸ்வரன் என்ன பண்றான்னா, கர்மபல தாதாவா இருந்து, சரி இந்த ஜீவன் வந்து இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பிறவி எடுக்க விரும்புறான். இந்த ஜீவன் வந்து இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு பிறவி எடுக்க விரும்புறான். ஆகவே நீ இந்த பிறவிக்கு போ, நீ இந்த பிறவிக்கு போன்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்தந்த பிறவிக்குள்ள வந்துருவோம். அது எந்த அடிப்படையில வரோம்னா, நம்முடைய ஆசையினுடைய அடிப்படையில, தனித்த வெஷ்டி மனதின் அடிப்படையில, தனித்த வஷ்டி பிராணனுடைய அடிப்படையில இந்த உடம்பு எடுத்துட்டு வந்துரும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம மரணத்துக்கு பிறகு எங்கேயும் போறது கிடையாது. இந்த யுனிவர்சல் பாடியாவே இருக்கிறோம். பட் ஆனா நம்ம சூட்சுமமா இருக்கிறோம். இங்க வந்து ஸ்தூலத்துல இருக்கிறோம். அங்க சூட்சுமமா இருக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப ஸ்தூலத்துல இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஈஸ்வரனே நானும் தெரிஞ்சுக்கிட்டோமா? தெரிஞ்சுக்கவே இல்ல. சூட்சுமத்துல போன பிறகு இந்த ஈஸ்வரனை நானும் தெரிஞ்சுக்குவோமா? தெரிஞ்சுக்க போறது இல்ல. இதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து மனித உடல்ல இருக்கும்போதும் நான் தெரிஞ்சுக்கல. நான் வந்து ஈஸ்வரனுடைய ஒரு பார்ட்ன்னு தெரிஞ்சுக்காம உலக வாழ்க்கையில ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி போய் சேர்ந்துட்டேன். அப்ப நான் போயிட்டு உடம்ப விட்டுட்டு போயிட்டேன். ஆனா போனாலும் நானு சூட்சமமா இருக்கேன். ஆனா அந்த சூட்சமத்திலயும் நான் யாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாமயே தான் இருக்கிறேன். அங்கிருந்து திருப்பி உடம்பு எடுக்க போறேன். ஆனா அந்த உடம்பு வர்றதுக்கு கால தேசங்கள் தேவைப்படுது. ஏன்னா, வெளிய போகும்போது கால தேசங்கள் இல்லாம போகுது இல்லையா? அப்போ நமக்கு எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கிறோம், எப்ப திரும்ப போறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. இவ்வளவு நாள்ல வரப்போறேன். அடுத்த வருஷம் பொறக்க போறாரு. போன வருஷம் செத்து போன எங்க சித்தப்பா வந்து இந்த வருஷம் பொறக்க போறாரு. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஃபிக்ஸட் கிடையாது. அப்ப நம்ம வெளிய சூட்சும சரீரமா போன பிறகு, திருப்பி நமக்கு எப்போ உடல் கிடைக்குதோ, அப்பதான் நம்ம மீண்டும் பூமிக்குள்ள உடம்பு எடுத்து வரப்போறோம். அதுவரைக்கும் நம்ம வெளிய சூட்சும சரீரமா சுத்திக்கிட்டு இருக்க போறோம். ஆனா, அந்த சூட்சும சரீரத்த தான் நம்ம ஆவின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம நடைமுறை பாஷையில, ஆவி சுத்திக்கிட்டு இருக்குங்கிறோம். அப்படி கண்ணுக்கு தெரியிற மாரிலாம் ஆவி சுத்தாது. அது ஒரு நுண்ணியது அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆவின்ன உடனே அது ஏதோ பேய் மாரி வரும் போல இருக்கு. வெள்ளையா வந்து எங்க பெரியப்பா என்ன எட்டி பார்த்தாரு. எங்க சித்தப்பா என்கிட்ட பேசினாரு. அப்படின்லாம் சொல்றது வந்து மைண்டு. மனசு வந்து கற்பனை பண்ணிக்குது. எங்க சித்தப்பா என் கூட வந்து பேசிட்டு இருந்தாருன்னா, அப்படி பேசுறாருன்னு ஒரு கற்பனையில வாழ்றதுனால அப்படி வருது. அல்லது கனவுல வந்தாருன்னு சொன்னாலும், நம்ம அவரையே நெனச்சுக்கிட்டு இருக்கனால கனவுல வரலாம். ஆனா, அவரு திருப்பி அதே உடம்புல இருப்பாரான்னா எப்படி இருப்பாரு? அவர் தான் உடம்பே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த உடம்ப நம்ம எரிச்சு முடிச்சுட்டோம். அல்லது புதைச்சு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவர் அதே உடம்புல வந்து, அதுவும் பர்ட்டிகுலரா என்னுடைய மகள் இங்க இருக்கா, என்னுடைய பேத்தி இங்க இருக்கா அப்படின்னு வந்து அவர் பார்ப்பாரான்னா, அப்படிலாம் பார்க்க மாட்டாரு. ஏன்னா, பார்க்க முடியாது. ஏன்னா, நம்ம உடம்ப விட்டுட்டு வெளிய போன உடனே நம்முடைய ஆசைகள் என்னன்னா, நம்முடைய தேவைகள் நிமித்தம் உடம்பு எடுக்கத்தான் இருக்குமே தவிர, ஏற்கனவே வாழ்ந்தவங்களுடைய நினைவுகள் எல்லாம் நம்ம சுமந்துட்டு போவோமான்னா, அப்படி சுமந்துட்டு போ முடியாது. அப்படி சுமந்துட்டு போயிருந்தா என்ன நடக்கும்? இந்த பிறவில உங்களுக்கு போன வாழ்க்கையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுடும். அப்படி சுமந்துட்டு போயிட்டா என்ன ஆயிடும்னா, இப்ப நீங்க இந்த பிறவில வாழ்ந்துட்டு இருக்கும்போதே, போன வருஷம் அந்த புருஷனோட வாழ்ந்தேன். போன வருஷம் இந்த பொண்டாட்டியோட வாழ்ந்தேன். அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் வந்துரும். அப்ப நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்காதுல்ல. ஏன்னா, இந்த புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது, போன வருஷம் அந்த புருஷனோட வாழ்ந்தேன் மைண்ட் நெனச்சதுன்னா, வாழ்க்கை ப்ராப்ளம் ஆயிடும். ஆகவே அந்த மாரிலாம் கடவுள் வந்து மெமரி வச்சுக்கிறது இல்ல. அதாவது சூட்சும சரீரத்துக்குள்ள போனா மெமரி கிடைக்காது.
அத நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இங்க என்னன்னா, இறந்த பிறகு மைண்ட்ல நம்ம என்ன மாரி ஆசைகள் இருக்குன்னா, இன்னும் சில விஷயங்கள அனுபவிக்கணும்னு இருக்கும் இல்லையா? நம்மளுடைய ஆசைகள் என்ன? பறக்கணும், குதிக்கணும், ஓடணும், அத அனுபவிக்கணும், இத அனுபவிக்கணும். இப்ப கார் வாங்கணும், கட்டடம் கட்டணும், நெறைய பெண்களோட தொடர்பு வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி ஆசை. அப்ப இது மாரி ஆசைகள் எல்லாம் அவன் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இப்ப நெறைய பேர் அனுபவிக்கணும்னு ஒரு ஒருத்தன் உடம்ப விட்டுறான்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் புரியிற மாரி. ஒருத்தனுக்கு வந்து மனிதனா பொறந்துட்டான். அவன் வந்து ஒரு மனைவி, ஒரு வாழ்க்கை வாழ விரும்பல. அவனுக்கு வந்து இந்த சட்டதிட்டம் கட்டுப்படுத்துது. எப்படி கட்டுப்படுத்துது? ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் வாழணும். தேவையில்லாம மற்ற பெண்கள சீண்டக்கூடாது. சீண்டுனீன்னா உனக்கு வந்து போக்சோ சட்டத்துல உள்ள தள்ளிடுவேன். அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கு. இவனுக்கு என்ன முடியல. நம்ம வேற பெண்கள தொடணுமே இப்படி பண்றதே அப்படின்ட்டு இவன் என்னமோ பண்றான். அப்படியே உடம்ப விட்டு செத்து போயிடுறான்னு வச்சுக்கங்க. மறுபிறவிக்கு அவனுக்கு நாயா பிறப்பான். அது எப்படி? பெண் நாயா பொறந்துருவான். பெண் நாயா பொறந்த உடனே ஏகப்பட்ட ஆண் நாய்கள் பூந்து விளையாடும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஏன்னா மனசு அததானே விரும்புது. அவனுக்கு தேவை உறவு. அந்த உறவுக்கு ஏதோ ஒரு உடல் தேவை. அவ்வளவுதானே. அது மனித உடலே இருக்கணும்னு ஏதாவது நியதி இருக்கா? அப்படி கிடையாது. அப்ப இது மாதிரி எல்லாம் வாழ்க்கை மாறிடும். அத சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா ஆசை. உன்னுடைய ஆசை என்ன? இப்படிப்பட்ட ஆசை, அப்படிப்பட்ட ஆசை. அந்த ஆசைய நிறைவேத்தணும் இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த உடம்பு கிடைச்சா தானே நிறைவேத்த முடியும். அப்ப இங்க சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ள சில ஆசைகள நிறைவேற்ற முடியாவிட்டால், பிறப்பு மாறிடும், உடம்பு மாறிடும். ஸோ இப்படியெல்லாம் வாழ்க்கை வந்து மாற்றத்துக்கு உட்படுது. அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில நிகழுதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோபாவம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தாட்ஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப அதனால தான் நம்ம வந்து இங்க சாஸ்திரம் என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, அரிதான மனித பிறவிக்குள்ள நீ வந்திருக்க. தேவையில்லாத விசை சுகங்கள்ல போய் சிக்காத. வாசனைகள சேர்த்திக்காத. மனச விட்டுடு. மனச பிடிச்சுக்கிட்டு இருந்தீன்னா, திருப்பி திருப்பி மனசு என்ன ஆகும்? பிரவிற்த்திக்குள்ள போய் மாட்டி, மாட்டி உன்ன பெருசா பூதாகரமா மாத்தி, மீண்டும், மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல உன்ன சுத்த வைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. மனச வந்து இல்லாம பண்ற வித்தைகள தான் கத்துக் குடுக்குறாங்க. அத கத்துக்கிறதுக்கு தான் நெறைய யோகா சென்டர் இருக்கு, நெறைய தியான சென்டர்ஸ் இருக்கு, நெறைய ஆன்மீக வகுப்புகள் இருக்கு, நெறைய ஆன்மீக கோயில்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம போறோம். ஆனா எதுக்குன்னு தெரியாமயே போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். ஆனா இதனுடைய முடிவு என்னன்னா, இதெல்லாம் போறதுனால நமக்கு என்னன்னா, மன ஒருமைப்பாடு நிகழ்ந்து, மனமற்ற நிலையாகிய நம்முடைய தூய அறிவு நிலைக்கு நம்ம பயணம் பண்ணுவதற்கான ஒரு வழிகாட்டிகள் அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாமே வழிகாட்டிகள் தான். ஆனா வழிகாட்டியே புடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. வழிகாட்டியே புடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க ஊர் போய் சேர முடியாது. ஆகவே வழிகாட்டிகள் வந்து இந்த மாரி விஷயத்த காட்டிக் குடுத்தாங்கன்னா, அத புடிச்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணி அந்த ஊர போய் அடைய முயற்சி எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் என்று புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த முதல் கேள்விக்கு பதில் வந்து, மரணத்திற்கு பிறகு இங்கிருந்து மேலே எங்கே போகிறார்கள் என்று உனக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி அவன் கேட்ட உடனே, சுவேதகேது தெரியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப அரசன் என்ன பண்ணிட்டாரு? கௌதம ரிஷிக்கு சொல்லிட்டாரு. பாருங்க, நீங்க செத்த பிறகு எங்கேயும் போறது கிடையாது. உங்களுடைய மனோ உலகத்துல இருப்பீங்க. உங்களுடைய மைண்ட் வந்து சூட்சுமமா திருப்பி வெளிய போயிடும். அதுக்குள்ள உங்களுடைய ஆசா பாசங்கள வச்சுக்கிட்டு இந்த யுனிவர்சல்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத புரிய வச்சுட்டாரு. அடுத்த கேள்வி கேட்கிறான். சென்றவர்கள் மீண்டும் எப்படி திரும்பி வருகிறார்கள் தெரியுமா? அப்படின்னு 2வது கேள்வி கேட்டான். அதுக்கு சுவேதகேது எனக்கு தெரியலன்னு சொல்ட்டான். இப்போ மன்னன் சொல்லிக் குடுக்குறாரு. எப்படி சொல்றாருன்னா, சென்றவர்கள் எப்படி மீண்டும் திரும்பி வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்முடைய சூட்சும சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களுக்கு ஏற்ப நம்ம இன்னொரு பிறவி எடுக்கணும் இல்லையா? உடம்பு தேர்ந்தெடுக்கணும். அப்படி உடம்பு தேர்ந்தெடுக்கும்போது, அந்த எண்ணத்தின் அடிப்படையில நமக்கு உடம்பு வரப்போகுது. அதுதானே விஷயம். அப்ப அப்படி வரும்போது இங்க என்ன சொல்லுது? மேல் உலகத்திலிருந்து மழையாக பொழிகிறார். மழையாக வரும்போது அந்த மழை துளியோடவே நம்ம வந்துர்றோம். அந்த மனோ உடலானது மழை துளியோடவே பூமியை வந்து பூமிய அடையுது. பூமியினுடைய பஞ்சபூத சேர்க்கையோட தொடர்பு வச்சுக்குது. அப்புறம் அந்த சேர்க்கையில வந்து அது எப்படி ஒரு விதைகளா கேரட், பீன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதைகளுக்குள்ள போய் அப்படியே அந்த விதையா மாறி உணவா மாறுது. அப்புறம் உடனே ஒரு மனிதன் சாப்பிட்டான்னா மனித உடல் கிடைக்கும். ஒரு மிருகம் சாப்பிட்டா மிருக உடல் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி இங்க வந்து உபனிஷத் சொன்னதுன்னு நான் கடந்த வகுப்புல சொன்னேன். ஏன்னா இப்படிதான் வந்து உடல் மாறி, மாறி கிடைக்குது. எது சாப்பிடுறதோ இப்போ ஒரு நாய் போய் சாப்பிட்டுச்சுன்னா, அந்த நாயினுடைய விந்துவிலிருந்து இன்னொரு நாய் பொறக்க போகுது. ஒரு மனிதன் சாப்பிட்டான்னா, மனிதனுடைய விந்துவிலிருந்து இன்னொரு மனிதன் பிறக்க போகுது. ஆனா, இங்க அந்த விந்து வெளிப்படுவதற்கு எது அவனுக்கு தேவைப்பட்டது? உணவு தான் தேவைப்பட்டது. உணவு உண்டா மட்டும் தான் அவனுக்கு ரத்தம் உற்பத்தியாகி, ரத்தத்திலிருந்து விந்து உற்பத்தி ஆகும். அப்ப உண்மையிலேயே பிராணன்ங்கிற உயிர் வந்து நம்ம உடம்புல நிக்கணும்னா, அந்த உயிருக்கு என்ன தேவைப்படுது? உணவு தேவைப்படுது. சாப்பாடு குடுத்துக்கிட்டே இருந்தா தான் அந்த உணவு உள்ள போக போக தான் உயிர் வந்து நின்னுக்கும். நீங்க 10 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உயிர் போயிடும். அப்ப என்ன இந்த உயிர் தங்கணும் இந்த உடம்புல அப்படின்னா, இந்த உடம்ப வளர்த்துவதற்கான உணவு குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த உடம்பு வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் அன்னமய கோஷம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம வந்து சென்றவர்கள் மீண்டும் எப்படி திரும்பி வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உபனிஷத் இப்படி சொல்லுது.
ஆனா உண்மை என்னன்னா, நம்முடைய மனதினுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற மாரி பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஈஸ்வர நியதிக்குள்ள ஒவ்வொரு ரேஷியோல வந்து சேர்ந்துக்கும். ஒவ்வொரு ரேஷியோ அப்படின்னா, ஒரு 10% வந்து அக்னி, ஒரு 20% வந்து நீரு, ஒரு 30% வந்து காற்று அப்படின்னு எல்லாமே ரேஷியோ மிக்ஸ் ஆச்சுன்னா, ஒரு 100% ஆன உடனே அதுக்கு ஒரு நாய் உடல். அப்புறம் ஒரு 10% வந்து நீரு, ஒரு 20% அக்னி, ஒரு 30% ஏரு, அப்புறம் திருப்பி ஒரு 10% வந்து ஆகாயம். இப்படியெல்லாம் பண்ணா அதுக்கு ஒரு பூச்சி உடல். அப்படின்ட்டு இப்படி எல்லாமே அந்த பஞ்சபூதங்களுடைய கலவையில உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உடம்பு மாறுறதும் பஞ்சபூதங்களுடைய கலவையும் யார் தீர்மானிக்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மனோபாவமே தீர்மானிக்குது. நம்முடைய எண்ணமே அத தீர்மானிக்கும். நம்ம மனதினுடைய ஆசைகள நம்ம வெளிப்படுத்த விரும்பும்போது, நமக்கு அதுக்கு தகுந்த ஃப்ரீக்வென்சிக்குள்ள போய் அந்த உடம்ப நம்ம தேர்ந்தெடுத்து, அந்த உடம்புக்குள்ள வந்து நம்ம உலகத்த அனுபவமாக்குறோம். அப்ப நம்முடைய ஆசைகள் நான் சொன்னேன் இல்லையா? வல்கரா இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நாய் உடம்புல போய் அந்த நாயா பொறந்துருவோம். அப்ப அந்த நாய் வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டியதா வந்துரும். இப்படிதான் இந்த பிறவிகளானது மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் ஜனனத்தை உண்டு பண்ணுகிறது என்று இங்க திருப்பி சொல்லுது வேதம். அப்ப மேலே போகின்றவர்கள் எப்படி வருகிறார்கள் அப்படின்னு கேட்டா, உணவாக வருகின்றார்கள் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த உணவை ஆகுதியில் தேவர்கள் இடுகின்றார்கள் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? எங்கேயோ ஒரு பெரிய யோக குண்டம், வேள்வி குண்டம் வச்சுக்கிட்டு அங்க போய் நெய் ஊத்திக்கிட்டு இருக்காரா தேவர்கள்னா கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன். விந்துங்கிற ஒரு ஆகுதி, அதாவது விந்துவ தான் ஆகுதியில விடப் போறோம். தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போகறதுக்கு தேவர்கள் உதவி செய்கிறார்கள். பஞ்சபூதங்கள் உதவி செய்யுது. அந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜல சரீரத்த வந்து தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள அனுப்புது. அனுப்புவதற்கு உதவி செய்யுது. ஆனால், அப்படி அனுப்புவதற்கு உதவி செய்யும்போது, அது மனித உடலை தேர்ந்தெடுப்பதும், மிருக உடலை தேர்ந்தெடுப்பதும் அவரவர் வினை பயன். அவரவர்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் கர்மா தியரி. கர்மா தியரி என்ன சொல்லுது? அவரவருடைய வினை பயன்னா செயல் விளைவுகள். வினைனா பாவம், புண்ணியம்னு பார்க்கக்கூடாது. வினைனா செயல்னு அர்த்தம். வினை பயன் அப்படின்னா செயல் விளைவுகளால் விளைந்த அனுபவங்கள். அப்ப நீங்க தவறான வாழ்க்கை, தவறான சூழ்நிலையில வாழ்ந்தீங்கன்னா, அந்த தவறான சூழ்நிலைக்கான உடம்பு திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் இங்க வந்து வினைப்பயனின் அடிப்படையில பஞ்சபூதங்கள் வந்து நம்மள அந்த ரேஷியோவ மாத்தி குடுத்து, அந்த மாரி ஒரு ஃப்ரீக்வென்சில கொண்டு போய் நம்மள விட்டு, மிருக உடல் எடுக்க வச்சுரும். அப்ப மனிதனா நம்ம பொறக்கணும்னா தேவர்களுடைய துணை தேவை. அப்ப தேவர்களாகிய பஞ்சபூதங்கள் தான் நமக்கு வந்து நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில நமக்கு உடல மாத்தி குடுக்குற வேலைய செய்வாங்க. அப்ப அவங்க ரேஷியோ மிக்ஸ் ஆகுறது நம்முடைய மனோ ஓட்டத்துக்கும், நம்முடைய கர்மா தியரிக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத இங்க சாஸ்திரம் அழகா சொல்லிக் குடுக்கிறத இப்படி சொல்லி புரிய வச்சிடுச்சு. பூமிக்குள்ள வரும்போது நீ இப்படிதான்ப்பா வர அப்படின்னு சொல்லி 2வது கேள்விக்கு பதில் சொல்லிடுது. அப்புறம் 3வது கேள்வி கேட்கிறான் அதே அரசன். ஒளிப்பாதை, புகைப்பாதை ஆகிய 2 பாதைகளும் எங்கே வேறுபடுகின்றன தெரியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் இல்லையா? அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? ஒளிப்பாதை அப்படிங்கிறது அறிவு பாதை. புகைப்பாதை என்பது இருள் பாதை. அப்ப நாம இங்க 2 பாதைகள் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? எந்த ஜீவராசிகளுக்கும் தெரியாது. மனிதனுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாரி 2 பாதைகள் இருக்குன்ட்டு. ஏன்னா, இவன் மனிதன் மட்டும் தான் இது மாரி அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குங்கிறத விசாரித்து தெரிந்து கொள்கிறான். விவேகத்தினால புரிந்து கொள்கிறான். ஆனா புலி பூச்சிகளுக்கெல்லாம் இந்த மாரி பாதை இருக்கான்னா, அப்படி பாதையே கிடையாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதோகதின்னு பேரு. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சுக்லகதி. அதாவது சுக்லகதின்னா என்ன? ஒளிப்பாதை. புகைப்பாதைன்னா என்ன? கிருஷ்ணகதி. அப்ப கிருஷ்ணகதின்னா இருள் பாதை. ஒளிப்பாதை அப்படின்னா சுக்லகதி. ஆனா புழுப்பூச்சிகளுக்கு அதோகதி. அதோகதின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு கீழ அதல பாதாளத்துல வாழக்கூடிய வாழ்க்கை. அங்க என்ன நடக்கும்? புழுப்பூச்சிகளா, வண்டா, பாம்பா, புழுவா இப்படி எல்லாம் பிறவி மாறிடும். ஏன்னா அது வந்து அதோகதி. இங்க வந்து இந்த 2 கேட்டகரிக்குள்ள வரவே முடியாது. இப்ப புகைப்பாதையில, இருள் பாதையில போறவன் கூட மீண்டும் பிறப்பான். ஆனா, இருள் பாதையில போறவன் மீண்டும் பிறக்கிறவன் எப்படி பிறப்பான்னா, அவனுடைய கெட்ட எண்ணத்துக்கு தகுந்த மாரி ஒரு கெட்ட வாழ்க்கையில பிறப்பான். அப்ப அந்த கெட்ட வாழ்க்கை வந்து அவனுக்கு மனித உடலா கூட இருக்கலாம். ஆனா, அவன் கீழ்நிலை மனிதனா இருப்பான். மேல்நிலை மனிதனா இருக்க மாட்டான். அப்ப இந்த மேல்நிலை மனிதன், கீழ்நிலை மனிதனை எப்படி சாஸ்திரம் பிரிக்குதுன்னு நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி பதில முடிச்சிருவோம். இப்ப இந்த ஒளிப்பாதை, புகைப்பாதை ஆகிய 2 பாதைகளும் எங்கே வேறுபடுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனாக பிறந்தால் மட்டும் தான் நம்ம இந்த 2 பாதைகளையும் விசாரித்து விவேகத்தினால புரிந்து கொண்டு, இதற்கு மேல 3வது பாதை ஒண்ணு அதோகதி இருக்குது. ஆகவே இதுல எதுலயுமே போய் நம்ம மாட்டக்கூடாது. ஆக ஒளிப்பாதைங்கிற நல்ல பாதை வந்து சுக்லகதியில நான் பயணம் பண்ணா, நான் அந்த தூய அறிவு, அந்த இறைவன்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப அது உருவாக்கி குடுக்குமா அப்படின்னு பார்த்தா, அடுத்த பிறவியில நமக்கு அந்த வாய்ப்ப உருவாக்கி குடுக்கும். சுக்லகதியில பயணம் பண்ணி போயிட்ட உடனே உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? அல்லது நீங்க வந்து அப்படியே பிறவா பெருநிலை அடைஞ்சிருவீங்களான்னா, அப்படியெல்லாம் கிடையாது.
சுக்ல கதியில பயணம் பண்ணாலும் பிறவி எடுப்பீங்க. நீங்க வந்து இருள் கதியாகிய கிருஷ்ண கதியில பயணம் பண்ணாலும் பிறவி எடுப்பீங்க. ஏன் பிறவி எடுக்கிறீங்கன்னா, அந்த கதிக்கு தகுந்த மாரி வாழ்க்கை முறை மாறலாம். ஆனா, உடலும் மாறலாம். ஆனா, பிறவா பெருநிலை வராது. பிறவா பெருநிலை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாரி மனித பிறவி கிடைச்சிடுதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது கிடைக்கிறது பாக்கியம். இப்படி கிடைச்ச உடனே இத யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க. அவனுக்கு தான் பிறவா பெருநிலை உண்டாகும். நெறைய பேருக்கு ஏன் பிறவா பெருநிலை உண்டாகிறது இல்ல அப்படின்னா, அவங்க மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் வந்து 2 பாதைகளிலும் போய் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒளி பாதையிலும் போயிட்டு இருப்பாங்க, புகை பாதையிலும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கை மாறி மாறி இருக்கலாம். ஆனா, வாழ்க்கை முடிவடையாது. எப்போ முடிவடையும்? ஞானம் வரணும். நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற தெளிவு வந்த பிறகு தான், அவனுக்கு எல்லா பாதைகளும் தேவைப்படாது. அவன் இந்த பூமியில ஞானத்தின் மூலம் தான் வந்த வேலைய முடிச்சுட்டு, இந்த எந்த பாதைக்குள்ளயும் அவன் போமாட்டான். அவன் அப்படியே பிரம்மானந்தத்த பிரம்ம நிலைய உணர்ந்துடுவான். உணர்ந்த பிறகு அவனுக்கு பிறவி கிடையாது. பஞ்சபூதங்கள் கரைந்து விட்டா, மீண்டும் அவனுக்கு பிறப்பு எடுப்பதற்கு அங்க மனசே கிடையாது. மனசு இருந்தா தானே அந்த மனதனுடைய ஆசை பாசங்கள எடுத்துட்டு அவன் பிறப்பு எடுப்பான். அந்த மனசு இருந்தா தானே அந்த சரீரங்கள் எல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கோம். அதாவது என்னென்ன சரீரங்கள சேகரிச்சு வச்சிருக்கோம்? 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணன்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த உயிருங்கிற பிராணனாவும் அது இயங்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் சமஷ்டி பிராணனோட இணைச்சுக்கிட்டு இது இல்லாம போயிடும். பஞ்சபூதத்துல அப்படியே கரைஞ்சு இல்லாம போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் பபிள்ஸ் வெடிச்சு போனா எப்படி அங்க அந்த உருவம் இல்லையோ, அல்லது ஒரு பர்ட்டிகுலர் அலை வந்து இல்லாம போயிடுதோ, அது மாரி இங்க நாம் வந்துவிட்டு போன அடையாளம் இல்லாம போயிடும். அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய இந்த உடம்பு இல்லாம போறது, மீண்டும் பிறக்காததுங்கிறதுக்கு அர்த்தம். அதாவது மீண்டும் பிறக்காதது அப்படின்னா என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் மைண்ட் இனிமேல் இருக்காததுனால, இனிமேல் பிறவி தேவைப்படாது. அப்ப பிறவா பெருநிலை அப்படிங்கிற நிலையில, அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள போயிட்டோம்னா, நமக்கு வந்து இனிமேல் உடம்பே இல்ல. ஏன்னா தனித்த ஜீவன் நான் கிடையாது. நான் வந்து யுனிவர்சலா மாறிட்டேன். அப்ப யுனிவர்சலா மாறின பிறகு எல்லாமே நானா இருக்கிறேன். ஆனா நான் எந்த உடம்புக்குள்ளேயும் ஈடுபாடோடு இருக்கிறதில்ல. நான் எனதுங்கிற அபிமானத்தோட ஒரு ஜீவத்துவ பாவனையில நான் இருக்க மாட்டேன். நான் ஈஸ்வர நிலையில இருப்பேன் அப்படிங்கிறது புரியணும். ஏன்னா இங்க வந்து நாம இல்லாம போயிடுவோம் அப்படின்னாலும் இங்க எங்கேயுமே நம்ம போ முடியாது. ஏன்னா நாம பிரம்மத்தினுடைய ஒரு ஆற்றல்ங்கிறதுனால அப்படித்தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். ஆனா அது இறைவனோட இரண்டர கலந்த ஒரு ஆனந்த அனுபவமா அங்க இருக்கும். அந்த நிலையில நம்ம இருந்துட்டு இருப்போம். அதுதான் சிவசக்தி ஸ்வரூபமா, அர்த்தநாரீஸ்வர தத்துவமா சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிற சூட்சமமான விஷயம். அப்ப இந்த ஒளிப்பாதை, புகைப்பாதை உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப எப்படி வேறுபடுதுன்னா, இப்படிதான் வேறுபடுது. அடுத்த கேள்வி கேட்கிறான். மறு உலகம் ஏன் நிறையவில்லை தெரியுமா? அப்படின்னு கேட்கிறான். மறு உலகம் ஏன் நிறையவில்லை அப்படின்னு கேட்டா, மறு உலகம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம இந்த உடம்ப விட்டுட்டு மேல போனவுடனே மனசா தான் இருக்கிறோம். ஆனா அந்த மனதாங்க நம்ம இருக்கிறவங்க, ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல திருப்பி நம்ம உடம்பு எடுத்து எடுத்து வந்துட்டு இருக்கோம். ஆனா அங்க வந்து நம்ப அங்கேயே நிக்கிறது கிடையாது. அங்கேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கோமான்னா, இருக்க மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா? இப்ப நம்ம இங்கிருந்து போறோம், திருப்பி திருப்பி பூமிக்கே வந்துர்றோம். போறோம், திருப்பி பூமிக்கே வந்துர்றோம். அப்ப இங்க மறு உலகம் என்ற இடம் வந்து யாருன்னா, ஈஸ்வர சரீரத்தினுடைய அந்த வெளித்தன்மையில, வெட்ட வெளித்தன்மைக்குள்ள நம்ம நிக்க மாட்டேங்கிறோம். போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால அந்த மறு உலகம் என்பது ஃபுல்ஃபில் ஆகல. அது எப்பயுமே காலியா இருக்குது. எப்பயோ ஒரு 10 பேர் வருவாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் காணாம போயிட்டு திருப்பி போயிடுவாங்க. எங்க போறாங்க? எல்லாம் பூமிக்கே வந்துடுறாங்க. கோடானு கோடி ஜனங்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது பில்லியன், மில்லியன் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா, எத்தனை கோடி, எத்தனை பில்லியன், எத்தனை மில்லியன் அப்படிங்கிற கணக்குல போனா கூட, அத்தனை தனித்துவமான ஜீவர்களும் மீண்டும் பூமிக்கே வர்றதை நீங்க மனித அடிப்படையில பார்க்கக்கூடாது. புழு, பூச்சி, தாவரங்கள், அப்புறம் வந்து ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எண்ணிக்கையில் அடங்காத ஜீவராசிகள். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு கொசு இருக்குன்னா, ஒரு கொசா இருக்கு. கோடிக்கணக்கான கொசு இருக்கு. ஒரு ஈ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈ என்ன ஒரு ஈயா இருக்கு. கோடிக்கணக்கான ஈக்கள் இருக்கு. இப்ப நாம என்ன பண்றோம்? பிராய்லர் கோழி வேற. இப்ப பிராய்லர் கோழி எல்லாம் பாருங்க எப்படி தயாரிப்பு நடக்குது. பயங்கரமா செயற்கை முறையில பிராய்லர் கோழி தயாரானாலும், அதுக்குள்ளேயும் உயிர் இருக்கா இல்லையா? அப்ப அந்த பிராய்லர் கோழியா பொறக்கிறதும் நாமளே தான். என்னென்ன ஆசைகளோ அத்தனையும் நம்மள போட்டு வாட்டி எடுத்துரும். பல உடம்புகள், பல பிறவிகள், பல அனுபவங்கள். இதெல்லாம் சொல்றதுக்கே முடியாத அளவுக்கு இங்க ஒரு இயற்கை நியதி இருக்குங்கிறத சொல்றபோது, மறு உலகம் ஏன் நிறைய மாட்டேங்குதுங்கிறத இந்த கேள்விக்கு பதில் சொல்றது இப்ப இந்த இடத்துல மந்திரத்தோட பார்க்க போறோம். இந்த மந்திரம் வந்து ஏன் சொல்றேன்னா, இங்க சாஸ்திரம் அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்லுது. சான்ஸ்கிரிட் ஸ்லோகா சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சத்ய இக ரமணீய சரணா
அப்பியாசோ ஹயத்தே ரமணீயாம் யோனிம் ஆபத் ஏரன் பிராமண யோனிம் வா சத்ரிய யோனிம் வா வைசிய யோனிம் வா தய இக கபூய சரண அப்பியாசோ ஹயத்தே கபூயாம் யோனிம் ஆபத்ரேயன் ஸ்வ யோனிம் வா சுகர யோனிம் வா சண்டால யோனிம் வா. சண்டால யோனிம் வாங்குது. இப்போ புரிஞ்சுக்குங்க. இப்போ எல்லாமே என்னென்ன சொல்லிட்டு வருது? பிராமண யோனிம், சத்ரிய யோனிம், வைசிய யோனிம், சண்டால யோனிம் அப்படின்னு இங்கே பிரிக்குது பாருங்க. இப்போ நமக்கு இந்த இடம் வந்து ஒரு டவுட் வரும். என்னங்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிராமண, சத்திரியன், வைசிய, சண்டாளன், அதாவது சூத்திரன் இப்படிலாம் நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ நீங்களும் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, இங்கே நான் பேசல, சாஸ்திரம் இதை எப்படி புரிய வைக்குதுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அரைகுறையாக படிச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த சண்டாளனா பிறந்தா கீழ் ஜாதிக்காரன், பிராமணனா பிறந்தா மேல் ஜாதிக்காரன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் சொல்லலை, வாழ்க்கையின் அடிப்படையில் சொல்ல வருது. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ மனம் வந்து சந்திரலோகத்தை அடைகிறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்கிருந்து உடம்பு விட்ட பிறகு சந்திரலோகத்துக்கு போகுதுன்னா அந்த சந்திரலோகம் தான் மனசு அப்படிங்கிறது அர்த்தம். மனசு தான் வெளிப்பட்டு சந்திரலோகத்தில் இருக்கு. அது தன்னுடைய சுக துக்கங்களை அனுபவித்து வினை பயனை தீர்ந்து முடித்ததும் மீண்டும் பூமிக்கு பிறக்குது, ஜீவாத்மாவா பூமிக்கு பிறக்குது அப்படின்னு தான் நமக்கு இந்த உபநிஷத்து சொல்லிச்சு இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் பூமிக்கு பிறக்கும் போது இங்க ஒருத்தன் வந்து பிராமணனா பிறக்கிறான், அதாவது ஒரு ஐயர் வீட்டில் பிறந்துட்டான் அல்லது ஒரு ஐயங்கார் வீட்டில் பிறந்துட்டான், அவன் பிராமணன். அதே ஒருத்தன் வந்து இந்த டிச்சி அல்றவங்க, அப்புறம் இந்த குப்பை அல்றவங்க வீட்டில் பிறந்துட்டான், அவன் சூத்திரன். அப்புறம் வந்து இந்த வியாபாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க, பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த வீட்டில் பிறந்துட்டா அவங்க பேர் வைசியன். அப்புறம் பெரிய இந்த நாடாளுகின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் பிறந்துட்டா அவன் சத்திரியன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இப்போ அப்படி இருக்குதான்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மாடர்ன் ஜென்ரேஷன்ல இப்போ டிச்சி அல்றவன் வீட்டில் பிறக்கிறவன் வந்து சூத்திரன் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உண்மை என்ன தெரியுமா? இப்போ அந்த சூத்திரர்கள் தான் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலேயே அந்த டிச்சி அல்ற வீட்டில் பிறந்த நிறைய குழந்தைங்க நம்முடைய பாரத தேசத்தில் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடத்துல மினிஸ்டராக இருக்கான், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகாரிகளாக இருக்கான், ஜட்ஜாக இருக்கிறான், மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறான், ஐபிஎஸ் அதிகாரிகளாக கலெக்டராக இருக்கிறான். அப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, ஏங்க இவன் சூத்திரனாக பிறந்துட்டான், இவன் டிச்சி தான் அள்ளணுங்க, இவன் எப்படிங்க ராஜ்யத்தை ஆள முடியும்னு சொல்ல முடியுமான்னா சொன்னீங்கன்னா இன்றைக்கி அடி விழும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இதெல்லாம் நம்ம நீக்கி இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அன்றைக்குமே இதெல்லாம் செய்யப்படலை. இடையில இந்த மாதிரி செய்ய வச்சாங்க. என்ன காரணம்னா, இந்த காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கி மனிதர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் உண்டாக்குனாங்க. ஏன்னா அந்த பேதமையை உண்டு பண்ணாதானே நம்ம சண்டை சச்சரவில் ஈடுபட்டுக்கிட்டு ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த வாழ்வியல் முறையை இப்படி வகுத்து கொடுத்தாங்க முன்னோர்கள். அப்போ பிராமணன்னா யாரு அப்படின்னா, கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஒருத்த பிராமணனா பிறக்கிறான்னா அவன் வந்து என்ன பண்ணணும்? கல்வி கற்றுக் கொடுக்கின்றான். அப்படி கல்வி கற்றுக் கொடுக்கின்றவன் எந்த மாதிரி கல்வியை கற்றுக் கொடுத்தான்? அந்த காலத்தில் வேதத்தை கற்றுக் கொடுத்தான். சனாதன தர்மத்தின் வழியில் வந்து அத்தியாத்ம ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். அவனே பிராமணன் என்று அன்றைய காலத்தில் அழைக்கப்பட்டது. அப்ப நாட்டை ஆளக்கூடியவனை சத்திரியன் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றவனை வைசியன் என்று அழைக்கப்பட்டது. கீழ்நிலை வேலைகளை செய்கின்றவன சூத்திரன் என்று அழைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டுமே தவிர பிறப்பின் அடிப்படையில் அவ்வாறு தீர்மானிக்கப்படவில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு போஸ்டிங், சூத்திரன் அப்படின்னா டிச்சி அல்றவன் ஒரு போஸ்டிங், வைசியன் அப்படின்னா வியாபாரம் பண்றவன் ஒரு போஸ்டிங், அதே மாதிரி சத்திரியன் அப்படின்னா ஒரு ராஜ்யத்தை ஆளுகின்றவன் ஒரு போஸ்டிங், பிராமணன் அப்படின்னா அவன் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். அப்படி புரிஞ்சுக்கிங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க யாரா வேணா மாறலாம். இல்லை இங்க பிறப்பே நீங்க எடுத்துக்கூடாது. நான் ஐயர் வீட்டில் பிறந்துட்டேன் அதனால நான் பிராமணன் சொல்லக்கூடாது. நீங்க ஐயர் வீட்டில் பிறந்துட்டு நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க தொழில் நிமித்தம் வந்துட்டீங்க, அப்போ நீங்க வைசியனா மாறிட்டீங்க, அல்லது நீங்க ராஜாவா மாறிட்டீங்க, சத்திரியனா மாறிட்டீங்க, நாட்டை ஆளக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அப்போ நீங்க நான் பிராமணனா பிறந்துட்டேன், நான் வெறும் பாடம் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. நீங்க போஸ்டிங் மாறிடுச்சுன்னா நீங்க இனிமேல் உங்களுக்கு என்ன பேரு? சத்திரியன். அப்போ இப்போ நீங்க பாருங்களேன், நிறைய பேர் வந்து ஐயர் வீட்டில் பிறந்திருப்பாங்க. ஆனால் ஐயர் வீட்டில் பிறந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் முடி வெட்டிக்கிட்டு இருப்பான். ஏங்க அமெரிக்காவில் போய் முடி? அங்கே போனால் சம்பளம் ஜாஸ்தி, அங்கே டாலரில் கிடைக்கும். அங்கே போனால் டாலர், இங்கே வந்தால் டாலரில் கிடைக்காது. இங்கே பூஜை பண்ணால் என்ன மிஞ்சி மிஞ்சி தட்சணையாக வந்து தட்டில் ஒரு 1.25 ரூபா போடுவான். இன்றைக்கி வேணால் ஒரு 10 ரூபா போடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. 5 ரூபா 10 ரூபா கலெக்ட் பண்ணி அவன் அந்த மாதத்தில் கூட்டி கழித்து பார்த்தானா அந்த பிராமண ஐயர் மேக்ஸிமம் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 500 ரூபா தேர்றதே பெரும்பாடாக இருக்கும். அவர் குடும்பத்தை ரன் பண்ண முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? பிராமணத்தன்மையிலிருந்து வைசியத்தன்மைக்கு போயிட்டாரு, வியாபாரி ஆயிட்டாரு.
அப்ப நம்ம அவரை பிராமணன் எப்படி சொல்ல முடியும்? அவரை வைசியன் தான் சொல்ல முடியும். அப்படிதான் அந்த காலத்துல பார்த்தாங்க. ஆனா நாம மதத்தின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில அத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் பாருங்க. இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இங்க இத நான் சொல்றேன். சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. தத்யைக ரமணீயா சரண அப்யாசோ ஹயத்யே ரமணீயாம் யோனீம் ஆப்பத் ஏரன் பிராமண யோனீம் சத்ரிய யோனீம் வா வைசிய யோனீம் வா சண்டால யோனீம் வான்ட்டு இங்க வேதம் பேசுது. வேதம் பேசிட்டு இருக்கு. அப்ப வேதம் இப்படி பேசும்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கை வாழ்வதின் அடிப்படையில் அவனுக்கு அந்த தகுதி கொடுக்கப்படுகிறது என்றுதான் இங்க வேதம் சொல்லுதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க வந்து அமெரிக்கால போய் ஐயரா பிறந்துட்டு அமெரிக்கால போய் முடி வெட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன பேரு? சூத்திரன் தான் பேரு. சூத்திரன் வந்து என்ன கீழ்நிலை வேலைகளை செய்வான். கீழ்நிலை வேலைகள் செஞ்சா அவனுக்கு பேரு சூத்திரன். மேல்நிலை வேலை செஞ்சா அவனுக்கு பேரு பிராமணன். நாட்டை அரசாண்டா அவனுக்கு பேரு சத்திரியன். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு பேரு வைசியன். இவ்வளவுதாங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க எந்த இனபேதமும் கிடையாது, மத பேதமும் கிடையாது. இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நாம இப்ப பிறப்பு எடுக்க போறோமே, எப்படிங்க நாங்க பிறக்கிறது? நீங்க எங்க வேணா பிறங்க. நீங்க சூத்திரன் வீட்டுல பிறந்துடுங்க, டிச்சி அல்ற வீட்டுல பிறந்துக்குங்க. இப்ப நீங்க டிச்சி அல்ற வீட்டுல பிறந்துட்டீங்கிறதுக்காக நீங்க டிச்சியே அழுணும்னு ஏதாவது நியதி இருக்கா? கிடையாது. டிச்சி அல்ற பையன் கலெக்டரா இருக்கான். டிச்சி அல்றவங்க வீட்டுல இருக்கிற பையன் கலெக்டரா இருக்கிறான்ல. எத்தனை கலெக்டர்ஸ் பார்க்குறோம், எத்தனை ஜட்ஜு பார்க்குறோம், எத்தனை போலீஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா டிச்சி எழுதிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா டிச்சி வாரிட்டு இருந்தாரு, நாங்கள் இந்த கல்வி கிடைச்சதுனால நான் இன்ற போஸ்டிங் வந்திருக்கேன்னு சொல்லுவான். அப்போ இங்கே யார் எந்த தகுதியை வேணால் அடையலாம். அந்த தகுதியை அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுதுங்கிறதுனால, இப்போ நீங்கள் வந்து ஒரு வைசியனாக பிறந்திருக்கலாம், ஒரு ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு சூத்திரன் வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வேத கல்வியை கற்று முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிராமணன். அப்படி தான் இங்கே வேதம் பார்க்குது. அப்ப நீங்க இந்த மாதிரி கத்துக்கிட்டு வந்து நீங்க பிராமணன் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்பதான் உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அப்ப நீங்க வந்து இந்த மேலோட்டமா படிச்சீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பிராமணனுக்கு மட்டும் மறுபிறவி கிடையாதாமா, அவன் மட்டும் என்னமோ மேல இருந்து வந்தானாமா, அப்ப சூத்திரன்லாம் கீழே இருந்து வந்தானா அப்படின்னு ஜாதி அடிப்படையில் பேசக்கூடாது. ஜாதி அடிப்படையில் பேசுனீங்கன்னா இங்க மெஜாரிட்டி வந்து நிறைய பேர் நினைப்பான், பிராமணர்களுக்கு மட்டும் தான் அந்த சலுகையா, அப்ப வந்து சூத்திரனுக்கு அந்த சலுகை இல்லையா, அப்ப சூத்திரன் காலில் பிறந்தானா, பிராமணன் தலையில பிறந்தானா, அப்ப இவனுங்கெல்லாம் பாருங்களேன் இப்படியே பிரிச்சு வச்சுக்கிட்டானுங்க. பிரித்தாளும் சூழ்ச்சியில பிராமணர்கள் எல்லாம் வந்து இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது யாரு? இந்த அரகுர கேஸுங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்கு. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா பிராமணன் ரொம்ப கம்மி. இப்ப நீங்க வாழ்நாள்ல விசாரணை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல பிராமணர்கள் ரொம்ப கம்மி, மற்ற ஜாதிக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆனா உயர்குலமா பிராமணனை ஏன் பார்க்கிறோம்? நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, பிராமணன் அப்படிங்கிற நிலை வந்து பிரம்மத்தை உணர்ந்தவன். வேதத்தை படித்து விட்டா, வேத அத்தியனம் பண்ணிட்டோம்னா அது நம்மளை புரிய வச்சிடும். நாம் யாரும் நம்மளை காட்டி கொடுத்துரும். அப்படி காட்டி கொடுத்த உடனே நான் பிரம்மத்தை உணர்ந்த மறுவினாடி நான் பிராமணன் ஆயிட்டேன். அவ்வளவுதான். நீங்க எந்த குடும்பத்துல வேணா பிறந்திருக்கலாம். இப்ப எந்த குடும்பத்துல வேணா பிறந்தவன் கலெக்டர் ஆகிறான், ஜட்ஜ் ஆகிறாங்கிறத நீங்க ஏத்துக்கிற மாதிரி, எந்த குடும்பத்துல வேணா பிறந்தவன் பிராமணன் ஆகிறான்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க சராசரி மனிதன். ஆனா அப்படி ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க சராசரி மனிதன் கிடையாது. நீங்க ஒரு சுயநலவாதின்னு சொல்லுவேன். சுயநலவாதி ஏன் அப்படின்னா, அதை மட்டும் ஏத்துக்கிறீங்க. கீழ்நிலையில பிறந்தா அவன் கலெக்டர் ஆகலாம், கீழ்நிலையில பிறந்தா அவன் ஜட்ஜ் ஆகலாம். அந்த ஜட்ஜு கிட்ட போய் கை கட்டி நின்றுட்டு இருப்பான். ஒரு பிராமணனே கை கட்டி நின்று இருப்பான். கோயில்ல போய் உண்டியல்ல திருடி இருப்பான் பிராமணன். அவனை போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. அவன் போய் ஜட்ஜு முன்னாடி கை கட்டி நின்று இருப்பான். அந்த ஜட்ஜு யாரு? சூத்திரன் ஜட்ஜு. டிச்சு வாரிட்டு இருந்தப்பா கிட்ட பிறந்தவன். அவன் முன்னாடி அவன் கை கட்டி நின்று இருக்கானே, அப்ப எங்க போச்சு ஈகோ? அப்ப தவறு செஞ்சான்ல, கோயிலுடைய உண்டியல்ல காசை திருடுனான்ல, திருடும் போது இவனுக்கு பேர் என்ன? இவனும் சூத்திரன் தான். ஆனா இவன் சூத்திரன். அவன் வந்து இப்ப யாரா இருக்கிறான்? ஜட்ஜு போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறவன் ராஜாவாயிட்டான். அவனுக்கு சத்திரியன்னு பேரு. அப்படிதான் இங்க வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் வாழ்க்கை முறை அமைக்கப்பட்டிருக்கு. இது நம்முடைய மனு தர்மமும் இப்படித்தான் இதை நிர்ணயித்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை இங்க உபனிஷத் பேசுது. அப்ப இந்த உண்மையை நாம இங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம இப்ப யாரா மாறணும். நம்ம ஒவ்வொருவரும் யாரா மாறணும். நீங்க எந்த பிறவியில, எந்த குடும்பத்துல, எந்த ஜாதியில வேணா பிறந்துருங்க. ஆனா நீங்க எல்லாமே பிராமணனா மாறணும். அதுதான் விஷயம். நீங்க எல்லாருமே பிராமணனா மாறணும். அப்ப பிராமணனா மாறினா நமக்கு என்ன? பிரம்மத்தை உணர்ந்த மறு வினாடி நாம் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க போகின்றோம். அவ்வளவுதான் நடக்க போகுது. அப்ப அது நடந்துட்டா நாம வந்து இந்த பிறவி பயணம் முடிக்க போறோம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவன் பிராமண யோனியிலே வருகின்றானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அப்ப உடனே பிராமணனா பிறந்தவெல்லாம் வந்து பிறக்க மாட்டானா? அப்படியெல்லாம் எத்தனை பிராமணர்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவன்லாம் மீண்டும் பிறக்காம இருப்பானா? அவன் எல்லாருக்கும் இங்க சமம் தான். இறைவனை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வர நீதிக்குள்ள
இங்க பிராமண சத்திரியங்கிறதெல்லாம் ஈஸ்வரன் பார்க்கறது கிடையாது. மனிதர்களாகிய நாம் தான் இதை வந்து இந்த வேதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்குற மனோபாவத்தில் வந்து இப்படி தவறாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கும் போது இங்கே சாஸ்திரம் அழகாக சொல்லி கொடுக்குது. நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும் வாழ்க்கை முறை கீழே போச்சுன்னா நீங்கள் சூத்திரன், வாழ்க்கை முறை மேலே போச்சுன்னா நீங்கள் பிராமணன். அப்போ நீங்கள் பிராமண நிலையில் வந்தால் மட்டுமே நீங்கள் பிறவா பெருநிலையை அடைய முடியும் என்ற உயர் பரிமாண நிலையை சொல்றதுனால தான் பிராமணன் தலையில பிறந்தான், சூத்திரன் பாதத்தில் பிறந்தான் அப்படின்ட்டு ஒரு பூடகமாக வேதம் பேசுறத இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை வந்து தப்பா இந்த அரசியல்வாதிங்க வந்து வெளியே புருடா விடுற மாதிரி, அப்போ என்ன எங்களெல்லாம் கீழ் ஜாதிங்கிறது எங்களை காலில் போட்டு மிதிக்கிறீங்களா, நீங்கள்லாம் மேல் ஜாதின்னு தலையில் கிரீடம் வைக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு இவனுக்கு அரசியல் பண்ணுற மாதிரி இங்கே பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம பண்ணுற இந்த வேத பாடத்திட்டங்கள், இந்த வேத பயிற்சிகள் எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகுது? குண்டலினி சக்தியை மெல்லமாக மேலே ஏற்றி தலையில் கொண்டு போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். அப்போ அங்கே சகசிரகாரம் பிரம்மரந்திரம்னா அந்த இடம் என்ன? தலையில் தானே இறைவன் இருக்கிறான், உயிராக இருக்கிறான், உணர்வாக இருக்கிறான். அப்போ அவனை பிடிப்பதற்கான பாதையை நமக்கு உடம்புக்குள்ளேயே சக்கரங்களாகவும் வச்சுருக்காங்க, வாழ்க்கை முறையாகவும் வகுத்து கொடுத்துருக்கார்கள்னு புரிஞ்சுக்கணும். வெளியே வாழ்க்கை முறையாகவும் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய உடலுக்குள்ளேயே நம்முடைய பரிமாணத்தை வளர்த்துவதற்கான கிளான்ஸாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு, சக்கரங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பண்ணும்போது நான் மேலே போகிறேன், தலைக்கு ஆசைப்படுறேன். நீங்கள் வெளி வாழ்க்கையில் வாழும்போது ஏன் பிராமணனாக மாறணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறீங்கன்னா புரிதல் இல்லைங்கிறது தான் காரணம். அப்போ இது மாதிரி சரியான புரிதல் இருந்தால் சக்கரத்தின் வழியாக மட்டும் நம்ம போய் மேலே அடையிறது இல்லை, ஞானத்தின் வழியாகவும் நம்ம அடைய வேண்டும். ஏன்னா இங்கே வந்து நம்ம வெறும் பயிற்சிகள் மட்டும் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிடாது. பயிற்சிகள் செய்கிறவெல்லாம் அந்த நிலையை அடைஞ்சிட்டானா எப்படி அடைய முடியும்? ஞானம் வந்தால் தான் அவன் தான் யாருன்னே உணர முடியும். அப்போ பயிற்சிகள் அதுக்கெல்லாம் துணை புரியும், அந்த ஞானத்தை அடைவதற்கான ஒரு துணை புரியும். அப்போ அங்கே சிறிது சிறிதாக நம்ம நம்முடைய உடம்பையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் போது நமக்கு இந்த ஞான பாதை திறக்கும். அதுக்கு பேர் தான் சுக்லகதின்னு பேர். சுக்லகதினா ஒளிப்பாதை என்று பெயர். ஒளிப்பாதைனா தன்னுடைய அறிவை பிரகாசிப்பதற்கான ஒரு பாதை திறந்து விடும். அப்போ அதில் பயணம் பண்ணுகின்றவன் பிறவா பெருநிலையை அடைவதற்கான பிறவியை தேர்ந்தெடுக்கின்றான். பிறவியை தேர்ந்தெடுக்கின்றான்னா மறுபிறவி இல்லை, இந்த பிறவிலேயே வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இங்கே வேதம் சொல்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான புரிதலாக இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே பஞ்சாக்னி வித்தை வந்து என்ன சொல்லி கொடுத்தது? ஏன் வந்து மறு உலகம் நிறையவில்லை தெரியுமான்னா, மறு உலகம் ஏன் நிறைய மாட்டேங்குது? போகிறவன்லாம் திரும்பிக்கிட்டே இருக்கிறான். எவனுமே வந்து அந்த மறு உலக வாழ்க்கைனா இறை வாழ்க்கைக்குள்ளே போகவே இல்லை, தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே போகவே இல்லை, ஈஸ்வரனா மாறவே இல்லை. எல்லோரும் திரும்பி திரும்பி ஈயா பிறக்கிறான், கொசுவா பிறக்கிறான், பிராய்லர் கோழியா பிறக்கிறான். எண்ணிக்கையில் பாருங்களேன், மனிதர்களை விட மற்ற ஜீவராசிகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? மனிதர்கள் பூரா கன்வெர்ட் ஆகிட்டானுங்க. இதுதான் விஷயம். அதாவது மக்கள் தொகை வந்து மனிதர்கள் கூடிக்கிட்டே இருந்தாலும் இது எல்லாம் வேற வேற பரிமாணத்துக்குள்ளே போய் போய் நிறைய பிராய்லர் கோழிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லியன் பில்லியன் கணக்கில் பிராய்லர் கோழி போகுதுன்னா அத்தனை ஜீவர்களும் பிராய்லர் கோழியாக மாறிட்டான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோ மனிதர்களும் பிராய்லர் கோழியாக மாறிட்டான், அவ்வளோ பேர் கொசுவாக மாறிட்டான், அவ்வளோ பேரும் ஈக்கலாக மாறிட்டான். இப்படித்தான் வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கும் போது இப்போ நாம் வந்து எந்த பிறவியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்முடைய மனதின் அடிப்படையில் இருக்கிறது தான் நமக்கு மேல் உலகம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, இந்த இடத்துல ஒளிப்பாதை புகைப்பாதை என்ற இரண்டு பாதைகளும் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதற்கு பதிலையும் சொல்லிட்டு, மறு உலகம் ஏன் நிறையவில்லை தெரியுமா என்பதற்கான விளக்கமும் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.